பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திற்கு உங்களை அழைக்கிறேன். மத்திய 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரம், துன்பம், வேதனை, இப்படி பல காரியங்களை சொல்லலாம். இந்த துயரப்படுகிறவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உலகத்தில் எல்லாருக்குமே துயரங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, எல்லாருக்கும். யோபு 14ஆம் அதிகாரம் 1 வசனம் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் பொதுமைப்படுத்துகிறது. யோபு 14:1 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஸ்திரீகளிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும், ஆதாம் ஏவாள் தவிர எல்லா மனிதர்களும் ஸ்திரீகளிடத்தில் இருந்துதான் பிறந்து வருகிறோம். அப்ப ஸ்திரீகளிடத்தில் பிறந்து வருகிற இந்த உலகத்தின் மனிதர்கள் அத்தனை பேரும் சஞ்சலம் நிறைந்தவர்கள், பாடுகள் நிறைந்தவர்கள், துன்ப துயரங்கள் நிறைந்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். அப்போ இந்த துயரப்படுகிறவர்களில் 2 வகை இருக்கிறது. ஒன்று, நாமா தப்பு பண்ணிட்டு அதனால் வருகிற துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். நாமா போய் தப்பு பண்ணிடுவோம், அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கும் பொழுது அது கஷ்டமாக இருக்கும். இன்னும் ஒரு குரூப் இருக்காங்க, அவர்களாய் தவறு செய்திருக்க மாட்டார்கள், ஆனால் துன்பம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். தவறேதும் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் துன்பப்படுவார்கள். பவுல் ஒரு முறை அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார். அவர் எதற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கார் என்பதை அவர் சொல்லுகிறார். தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்ததின் நிமித்தம் நான் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த துயரப்படுகிறவர்களைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். என கண்பானவர்களே, அவருடைய நாமத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள் தெரியுமா? இன்று வரை நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிற ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அல்லது சகோதரர்கள், சகோதரிகள் பலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தொலைபேசியிலே நம்மோடு பேசும் பொழுது, பிரதர் வீட்டுக்கு தெரியாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அவர்கள் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டேன், தற்போது உங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவருக்குள்ளாய் வளருவது? கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டதினாலே எங்கள் குடும்பத்தில் பல நெருக்கடிகள், பல துன்பங்கள். நாங்கள் தவறேதும் செய்யவில்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ரகசியமாய் பைபிள் படிக்கிறோம், யாரும் எங்கள் குடும்பத்தில் உள்ள யாரும் அறியாமல் படுக்கையில் இரவு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண பிறகு முழங்காலில் நின்று ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிறோம், விரும்புகிறோம். இதனாலேயே எங்களுக்கு பலவிதமான துன்ப துயரங்கள், பிரச்சனைகள். வேதம் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். காலையில் வேதனையோடு இருக்கிற உங்கள் ஒருவருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். வேலை ஸ்தலங்களிலே, வீடுகளிலே, ஆண்டவரே நாங்கள் இருக்கிற பகுதிகளிலே உம்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தம், உமக்காக வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் எடுத்து வாழ்கிற நேரத்தில் எங்களுக்கு எவ்வளவு போராட்டம் ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, நாங்கள் துயரப்படுகிறோம். நீர் எங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறீர்கள். நன்றி அப்பா.
நன்றி ஆண்டவரே. எங்களை ஆறுதல் படுத்தும், எங்களை ஆறுதல் படுத்தும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.